வணக்கம். நான் சத்யவர்ஷா. இந்திய அரசியல் அமைப்பு ஆலோசகராக பணிபுரிந்து வருகிறேன். ஈழத் தமிழ் மக்களுடைய வாழ்வாதாரம் பகுதி 1. அம்மக்கள் இழந்த வாழ்வாதாரத்தை மீட்டெடுப்பதற்குரிய பகுதிகளாக ஒவ்வொரு நாளும் அம்மக்களை பேசக்கூடிய பகுதிகளாக பதிவிடப் போகிறேன். இன்றைக்கு ஈழம் தமிழ் மக்களுடைய வாழ்வாதாரம் என்பது முற்றிலுமே அவர்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து தேசம் கடந்து ஒரு மிகப்பெரிய அளவில் முகாமில் தங்கி கொண்டு அவர்களுடைய உடைமைகளை இழந்து, சொந்தங்களை இழந்து, தாய் தந்தை இழந்து, தன்னுடைய ஒவ்வொரு சொந்தமும் தன்னுடைய கண்ணெதிரே பறிபோனதை நினைத்து இன்றைக்கும் துயரத்தால் கண்ணீர் வடித்து கொண்டு ஒரு நடப்பினமாக வாழ்கின்ற எத்தனையோ மக்களுடைய தமிழ் மக்களுடைய வாழ்வாதாரத்தை மீட்டெடுப்பதற்குரிய பங்களிப்பாக இந்த பகுதி என்பது அம்மக்களுக்குரிய உரிமைகளை பெற்றுத்தர வேண்டும். அவர்கள் இழந்த அனைத்தையுமே மீட்டெடுத்து கொடுப்பதற்குரிய பங்களிப்பாக முழுமைப்படுத்த வேண்டும். அவர்களும் தமிழ்நாட்டில் முழுமையாக வாக்களிக்கக்கூடிய சட்ட திருத்தம் ஏற்படுத்த வேண்டும். அவர்கள் நம்மை போன்று சுதந்திரமாக வாழ்வதற்குரிய அடையாள அட்டை அனைத்தையுமே வழங்க வேண்டும். முகாமில் தங்கி கொண்டு ஒரு நிரந்தரமற்ற வாழ்வாதாரத்தை வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த மக்களுக்குரிய சுதந்திரத்தை பெற்றுத்தர வேண்டும். இன்றைக்கு செவி கேட்காத அரசாங்கமாக திகழ்ந்து கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது இன்றைக்கு அம்மக்களை பற்றி எந்த விதத்திலுமே வாய் திறக்காத ஒரு சூழ்நிலை இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இவர்களுடைய அன்றைக்கு கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்தது என்பது அனைவருக்குமே தெரிந்தது. இன்றைக்கு எத்தனையோ மக்கள் ஒரு மிகப்பெரிய அளவில் வாழ்வாதாரத்தை இழந்து நிற்பதற்கு முழு காரணமான இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் இதை அனைத்துமே ஓரமாக வைத்துவிட்டு அம்மக்களுக்குரிய பங்களிப்பாக முன்னுரிமையாக அவர்களுக்குரிய அனைத்து வகையான சட்ட திருத்தங்களுமே மத்திய அரசிடம் முழுமையாக பெற்று மாநில அரசும் அதற்குரிய ஒப்புதல் வழங்கி ஒரு முழுமையான ஒரு ஆட்சி அமைப்பாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அமைக்கும்போது அம்மக்களுக்குரிய உரிமை மீட்போம், அவர்களுக்குரிய சுதந்திரத்தை பெற்று கொடுப்போம். அவர்களும் நம்மை போல இங்கே தமிழ்நாட்டில் வாக்குரிமையும் அனைத்து வகையான அவர்களுக்குரிய அடையாள அட்டை, வீடு கட்டமைப்பு, தொழில் வாய்ப்பு, வேலை வாய்ப்பு, அனைத்து மக்களுக்குரிய பாதுகாப்பு கண்டிப்பாக நிர்ணயம் செய்து தர வேண்டும். இது அம்மக்களுக்குரிய நாம் செய்யக்கூடிய ஒரு கடமையாக, முன்னுரிமையாக, முதல் கடமையாக